அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். ரமலானின் நோன்பை நோற்று கொண்டிருக்கும் இவ்வேளையில் நாம் முதல் 10 இருந்து கொண்டிருக்கின்றோம். முதல் 10 நாட்கள் அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் 10 இந்த முதல் 10 நாட்கள் அல்லாஹ்வின் கருணை நிறைந்த நாட்களாக கூறப்படுகின்றது. ஆகவே இந்த நாட்களில் நாம் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை, கருணையை பெற்றுக்கொள்வதற்காக அதிகமாக தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த முதல் 10 தௌபாவுக்கான சிறந்த வாய்ப்பாக உள்ளது. ஆகவே இதனை தவற விடாமல் கட்டாயம் தௌபா செய்து கொள்ள வேண்டும். ரமலானில் முதல் 10 நாட்கள் தௌபா செய்ய சிறந்த காலம். ஆகவே இவ்வாறாக அல்லாஹ்விடம் தௌபா செய்யும் போது ஓத வேண்டிய திக்ருகளை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இதனை பார்த்தாவது இந்த திக்ருகளை ஓதிக்கொள்ளுங்கள். ரமலானில் சிறப்பான இந்த முதல் 10 நாட்களை நாம் தவறவிட்டு விடக்கூடாது. அவ்வாறாக தௌபா, பாவ மன்னிப்புக்காக ஓத வேண்டிய திக்ருகளை பார்ப்போம். அஸ்தாஃபிருல்லாஹ், இது ஒரு இஸ்திக்ஃபார், அதாவது பாவ மன்னிப்புக்காக ஓதும் ஒரு துஆ. இதனுடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹ்விடம் நான் மன்னிப்பு கேட்கின்றேன். இதனை தினமும் அதிகமாக சொல்லுங்கள். 100 முறை ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் அதற்கு மேலும் ஓதிக்கொள்ளலாம். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ரஹ்மத்தை வேண்டி ஓத வேண்டிய ஒரு துஆ. ரப்பிஹ்ஃபிர் வர்ஹம் வ அன்த ஹைருர் ராஹிமீன். இதனுடைய பொருள் என்னவென்றால், என் இறைவா, மன்னித்து அருள் புரிவாயாக, நீயே அருளாளர்களில் சிறந்தவன். அடுத்து மூன்றாவது துஆ, அல்லாஹ்வின் அருளையும் நன்மையையும் பெற்றுத்தரக்கூடியது. அல்லாஹும் மர்ஹம்னி வஹ்ஃபிர்லி, யா அல்லாஹ், எனக்கு அருள் செய்து மன்னிப்பாயாக. அடுத்ததாக தஸ்பீஹ் செய்வதற்காக ஓத வேண்டிய ஒரு துஆ. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ் பரிசுத்தமானவன், புகழ் அனைத்தும் அவனுக்கே. இதை இன்ஷா அல்லாஹ் 100 முறை கூறினால் கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் அது மன்னிக்கப்படும். அடுத்தது இந்த முதல் 10 நாட்களில் நாம் ஓத வேண்டிய, அதிகமாக சொல்ல வேண்டிய ஒரு திக்ர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. இவ்வாறாக முதல் 10 நாட்களில் இஸ்திக்ஃபார் துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் ரஹ்மத்தை வேண்டி துஆ ஓத வேண்டும். அல்லாஹ்வின் அருள் கிடைக்க மற்றும் நன்மையை அதிகரித்து கொள்ள துஆ கேட்க வேண்டும். அத்தோடு தஸ்பீஹ் செய்ய வேண்டும். கடலின் நுரையளவு பாவம் இருந்தாலும் அது மன்னிக்கப்படும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த 5 திக்ருகளையும் பார்த்தாவது ஓதிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ரமலான் மாதம் என்பது ஒரு பரிசுத்தமான மாதம். அல் குர்ஆன் இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது. இந்த மாதத்தில் சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும், மேலும் நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றது. ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஈமான் மற்றும் நன்மையை எதிர்பார்த்து ரமலானில் நோன்பு நோட்பாரோ அவரின் முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படுமாம். இது புகாரி மற்றும் முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தங்களில் பதியப்பட்டுள்ளது. நோன்பானது அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யப்படும் ஒரு இபாதத். அதாவது நாம் தொழுகை செய்கின்றோம், சதகா கொடுக்கின்றோம், எல்லாம் அனைத்து மக்களினாலும் பார்க்க முடியும். ஆனால் நோன்பானது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டுமே தெரியும். அதனால் தான் அல்லாஹ் சொல்கின்றான், நோன்பு எனக்கானது, அதற்கான பலனை நான் தான் கொடுப்பேன் என்று கூறுகின்றான். நோன்பானது தாவாவை வளர்க்கும். அல்லாஹ் அல் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 183வது வசனத்தில் பின்வருமாறு கூறுகின்றான், ஓ ஈமான் கொண்டவர்களே,
உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு விதிக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு விதிக்கப்பட்டது, நீங்கள் தாவா பெறுவதற்காக. இவ்வாறாக இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பையும் இந்த நோன்புடைய சிறப்பையும் நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த 5 திக்ருகளையும் பயன்படுத்தி இந்த ரமலானின் முதல் 10 நாட்களையும் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். சிறப்பாக இந்த முதல் 10 நாட்களையும் பேணி காத்து கொள்ளுங்கள். இயலுமான அளவு பாவ மன்னிப்பில் ஈடுபடுங்கள். நாம் அனைவரும் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கின்றோம். அத்தனை பாவத்துக்கும் தௌபா செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ருகளை பார்த்தாவது ஓத முயற்சி செய்யுங்கள். ரமலான் மாத வினாவிடை போட்டியின் இன்றைய 3வது வினா: நோன்பு கடமையாக்கப்பட்டதாக அல் குர்ஆனில் வரும் வசனம் எது? அந்த சூராவின் பெயரையும் வசன எண்ணையும் கமெண்டில் கூறுங்கள். உங்கள் பெயருடன் மற்றும் உங்கள் முகவரியுடன் எழுதுங்கள். நாளைய தினம் சரியான பதில் வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போட்டியில் சிறந்த முறையில் பங்கு பற்றி நீங்களும் வெற்றியாளர்களாக மாற, ஈமானை வளர்த்து கொள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலிலூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.